செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அங்கு 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து அங்கு வன்முறையானது ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிந்தைய காட்சி வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம். தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் LNT கப்பல் கட்டும் தளமானது இயங்கி வருகிறது. இதில் வடமாநில தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆனந்த் பிரசாத் என்பவர் நேற்று இரவு மது போதையில் இருந்து குடியிருப்பின் மேலே செல்லும் போது தடுமாறி கீழே விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வரும் வழியிலே உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டு தெரிகிறது. இந்த நிலையில் அவருக்காக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வடமாநில தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தைக்காக சென்று அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை தூக்கி போலீசார் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர். இவர்கள் தடுப்பதற்காக அதையும் தாண்டி வடமாநில தொழிலாளர்கள் பேசிக் கொள்ளலாம் என கூறி வரும்போதே அவர்கள் கற்கள் எடுத்து அடித்ததில் DC பாலாஜி அவர்களுக்கும் 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு பலத்த காயமானது ஏற்பட்டது. கால், தலை, கால் போன்ற சிறிய ரத்த வெள்ளத்தில் போலீசார் தத்தளித்தனர். இந்த நிலையில் அவர்களிடம் அடிக்க முற்பட்ட போது அவர்களிடம் உள்ளே இருந்த அலுவலகங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. இதனை கண்டு சங்கர் ஆணையர் அவர்களிடம் சமரச பேச்சில் ஈடுபட்டு வரும்போது அவர்கள் செய்தியாளர்களை செய்தி எடுக்க வேண்டாம் என அவர் வெளியே அனுப்பி வைத்தனர். அதன் பின்பு செய்தியாளர்கள் உள்ளே சென்று செய்திகளை சேகரித்து வந்தோம். அப்போது உயிரிழந்தவருடைய தம்பியை அழைத்து கொண்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதன் பின்பு அவருக்கு LNT நிறுவனம் சார்பாக 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இதனால் இப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.